பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கோமதி தன்னோட அண்ணங்களை கூப்பிட்டு விருந்து தடபுடலாக ஏற்பாடு பண்ணி விருந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த இதில் நம்ம சக்திவேல் இந்த குடும்பத்துக்கு வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல. என்னடா இது, நம்ம அன்னை இப்படியே போய் ஒட்டிக்குவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று வம்புழுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ராஜி மூலியமாக இந்த சொத்தை பூரா அமுக்கிறதுக்கு தான் கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கான். இவன் ஒரு கேடுகட்ட பையன், ராஜிக்கு இவன் பொருத்தமான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சக்திவேல் ரொம்ப பேசுகிறாரு. பேசவுமே கோமதிக்கு கோவம் வருது. தயவு செஞ்சு பேசாமல் இருங்க சித்தப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஆசைப்பட்டு கதிரை கல்யாணம் பண்ணேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜியும் சொல்கிறாங்க. உடனே நம்ம சக்திவேல் ரொம்ப தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி நீ எப்படி என் மகளை கல்யாணம் பண்ணலாம், எங்கள் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணலாம், எங்கள் சொத்துக்கோசரம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கோமதி மூலியமாக சொத்து வராதுன்னு நினச்சி நம்ம ராஜியை கல்யாணம் பண்ணி சொத்தை அமுக்கலான்னு தானே இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தகுதியான ஆளே கிடையாது, இவன் ஒரு கேடுகட்ட பையன், மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லவுமே நம்ம பாண்டியன் கோவிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் ரொம்ப இது பண்ணி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எந்திரிச்சு போயிடுறாரு. கோமதிக்கு பொருட்களை ரொம்ப கோபம் வந்துடுது. பேசுகிறத நிறுத்துனே ஃபஸ்ட்டு. கதிருக்கும் ராஜியும் அவங்களா கல்யாணம் பண்ண கிடையாது, அவங்க 2 பேர்த்துக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கவுமே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம பாண்டியனும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஆமாம், நான் தான் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம முத்துவேலுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வரவுமே என் பொண்ணு விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் இந்த பிரிஞ்ச குடும்பம் பிரிஞ்சது தான், இனிமேல் செத்தாலும் ஒன்று சேராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க. இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட நம்ம கோமதி போய் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கவுமே பாண்டியன் நிறுத்து, நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, புருஷன் பொண்டாட்டி உறவில் நம்பிக்கைங்கிறது உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இந்த வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.